போடு சொந்த தங்கச்சியே ஆமா பாடி பாடி கூப்பிடலாமா? ஏமா சின்ன வயசுல தூக்கி வளர்த்தமா? நானே ஏமா தூக்கி வச்சு வளர்த்தேன். உண்ணுமா உன்னை தூக்கி தோல் மேலே மாறு மேலையும் எங்கெல்லாம் வச்சு உன்னை வளர்த்தேன். என்ன 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 எப்படின்னா வளர்த்த? என்ன உன்னை எப்படி ஆசையா வளர்த்து
பாசமா வளர்த்து பண்பா வளர்த்து அம்மா அம்மா உன்னை படுக்க போட்டு ஐயோ பெட்ரூம்ல அப்படிதான் உன்னை ஆசையா வளர்த்து எங்க வச்சு வளர்த்தேன் எங்க சத்தியமா அம்மா நானும் ஒண்ணு கஷ்டமான இருக்கு அவளுக்கு கஷ்டமான அந்த வேலை இருக்கு கஷ்டமான அந்த வேலைக்கு போயிட்டு அம்மா அன்னிக்காரி உன் மம்மிக்கு அவன் பாண்டு எடுத்து அது எடுத்துக்கின்னு நேரா ஏறி வேலைக்கு போயிட்டு உன்னை எடுத்து பிரிச்சு சந்தில போட்டு வளர்த்தேன் அம்மா சந்தில போட்டு வளர்ப்பாங்க அப்புறம் கருமாட்டு போன மாதிரி கரும் தோத்துல உள்ள போட்டு வளர்த்தேன் கரும் தோத்துல எவனா போட்டு வளர்ப்பானா அம்மா நெவுல மர்சில வேமா இருக்குது இல்லையா அந்த மரம் இல்லையா ஓ நெவுல கட்டி போட்டு வளர்க்கிறது நெவுலுக்கு அது போட்டு அம்மா அப்படிலாம் கஷ்டமா ஏன கட்டி போட்டு வளர்த்தல கமெண்ட் போட்டு வளர்த்தனே ஏன கட்டி போட்டுமா இல்ல பாத்துமா வளர்த்து பண்பா வளர்த்து ஆமா அம்மா இந்த பொட்டிக்கார போட்டு மேல கூட்டி வச்சு ஏமா அவனுக்கு ஏய் மம்முட்டி மாவள ஐயோ கூட்டி வைக்கல கல்யாணம் பண்ணி வழி கூட்டி அனுப்பி வழி கூட்டி வச்சே சொல்லு அம்மா தங்கமா பூரா மலை மேல டேய் எங்க அது பேர்ல கட்டி இங்க கமெண்ட் பச்சின் வந்துச்சு படான் மெர்த்திச்சு ஹலோ கட்டி கொடுக்குமா எப்படிமா கொடுத்த உன்ன கட்டி கொடுக்கும்போது கல்யாணம் இருந்துச்சு அங்க போய் போய் நான் போச்சு காலங்கறாம பொட்டிக்காரங்கறாம மன்றோல என்ன அந்த பொட்டிக்கார போட்டு வைங்கறாம பொட்டிக்கார பையா ஏமா நல்ல அவன் ராவும் குடிக்கிறா பவன் குடிக்கிறா அவனுமே கிடையாது இல்ல நீ எங்கனா போ எங்கனா வா எதனா பண்ணு என்ன கேட்க மாட்டோம் அப்படியே நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் என்னமா அவர் ராவும் குடிக்கிறா பவனும் குடிக்கிறா சரி என்ன குடிச்சிட்டு ஆமா நானா பிரிச்சு சந்திக்கா போய் வீந்துக்கு வந்துட்டு ஆமா வீந்துக்கு வந்துட்டு என்ன ஒண்ணு கூட பண்ண மாட்டேன் என்ன ஐயோ படிக்க தினந்தோறும் நீதான் வாங்கிடுறா என் தங்கச்சி வாங்கிட்டு விட மாட்டேமே ஏயம்மா அவன் குச்ச வாங்கி நீ நக்கியாவது வாங்கிட்டு இல்ல நக்கால் பார்த்தேன் ஓ நக்கிறதுக்கு போனேன் நீ நக்கிறதுமா அந்த நான் வந்து நக்கிலுனு ஓ நக்கிலுனு மண்ணப்பாடு மூட்டு வந்துறான் என்ன இருக்கட்டுமா உனக்கு முன்னாடி இந்த நாய் போய் நக்கிடுவான் அதனால நானே அதனால இல்ல அவன் கூட வாய மாட்டேன் நீ வாய மாட்டேன் பின்ன எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்தேன் ஏயம்மா ஓ அவனோட பாரு சொல்றியா ஆமா ஏன் கண்ண புடிச்சா சரியில்லையா எதிர்ட்டுக்கான பாக்குறது என்ன எதிர்ட்டுக்கான பாத்துருப்பேன் அவன் ஒரு கிலோ ஆப்பிளுக்கும் ஒரு கிலோ அரிசிக்கும் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ண வந்துட்டான் அவனுக்கு போச்சா சரி அம்மா பக்கத்து வீட்டுக்கார பார்க்க வேண்டியதானே என்ன அவனுக்கு சுத்தமா மாடு மேய்ச்சிருக்கா மாடு மேய்ச்சி போச்சு ஆமா மாடு மேய்ச்சி மாடு மேய்ச்சிச்சு ஓ சரி மாடு மேய்ச்சி சரி ஆமா பின்னாடி வீட்டுக்கார பார்க்க வேண்டியதானே பின்னாடி வீட்டுக்கார அவன் தெரியலாட்டா அவன் முன்னாடி ஊர் மேல போய் நிக்கிறான் சரி ஆமா இப்ப என்னதான் பல்லாண்டோ வாய மாட்டேன் என்ன பண்ணி விடு பேர் மாப்பிள்ளை காட்டு பண்ணி விடுது ஆட்டு மாடு விடுமா ஓய் பேர் என்ன மாப்பிள்ளை நியாயமா நம்ம கம்பல் எவ்வளவு அழகா அவனை பார்த்து அந்த மத்தாக்காரன் ஆமா சம்பாதிக்கமா கேட்டு போறாங்க கம்மியாயிட்டு 3000 சம்பாதி மீது 2000 குடுறா அம்மா சரமாணி வேற வருதும்மா ஹலோ அல்ல போடு ராணி
கண்டதும் இல்லையா ஐயா அகிலத்தினுடை போல் கண்டதும் இல்லையா ஐயா பொய்யான பாவிதுவா ஐயா முருகன் ஐயா அப்பா முருகன் அப்பா போய் சேர்ந்தா சுடலக்கரை அப்பா முருகன் அப்பா பொய்யான வாக்கையோ ஐயா முருகையா ஐயா முருகையா போய் சேர்ந்தா சுடலக்கரை ஐயா முருகையா அப்பா முருகப்பா அப்பா முருகன் அப்பா இந்த புண்ணிய சேஸ்திர பூமியிலே பிறந்தார் வாழ்ந்தார் இறந்தார் முத்தி மோட்சம் அடைந்து விட்டார் அப்பேற்பட்டுடனே ஒரு தாயுடைய அங்கத்திலே பிறந்து அவருக்கு ஏற்ற சிறு காணிகளை சேகரித்து மனைவி செல்லக்கூடிய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து மனைவையும் அமைத்து விட்டு பிள்ளைகள் செல்லக்கூடிய பிள்ளைகளை பெற்றெடுத்து உச்சார் உறவை செல்லக்கூடிய அங்கும் அங்கு அழியோடு வாழ்ந்து இன்று அவர் சென்று விட்டாரே காலம் சென்று விட்டார் என்று தன்னுடைய மனைவியாகட்டும் தன்னுடைய பிள்ளைகளாகட்டும் அப்படி எப்படி தவித்திருக்கிறார் ஐயா நீங்கள் மனைவி மக்களை தெருவில் விட்டாயோ மனைவி மக்களை தெருவில் விட்டாயோ மாலா துயரம் அடைந்து விட்டாயோ மாலா துயரம் அடைந்து விட்டாயோ அப்பா ஆண்டவனின் சோதனையா அப்பா முருகன் அப்பா முருகன் அப்பா போய் சேர்ந்தா சுடலக்கரை அப்பா முருகன் அப்பா அப்பா முருகன் அப்பா அப்படி பிறந்து மனைவியை சென்றெடுத்து மனைவி விட்டு விட்டாரே என்று அந்த மனைவி அழுவதும் தன்னுடைய கணவரும் இருந்தார் தனக்கு தேவையான பொன் பொருளை வாங்கி எடுத்திருப்பார் நமக்கு வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு முழம் பொருள் வாங்கி வரமாட்டாரா என்னுடைய கணவர் இல்லையே என்று தன்னுடைய மனைவி அகப்பட்டது மாங்கல்யை எடுத்து அவர்கள் தவிப்பது அப்பா 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 என்று தன்னுடைய பிள்ளைகள் ஆகப்பட்டது ஒரு பெண் பிள்ளையாகப்பட்டது ஆண் பிள்ளையாகப்பட்டது தந்தையார் இறந்து விட்டாரே என்னுடைய தந்தையார் ஆகப்பட்டவர் இருந்திருந்தார் எனக்கு ஆடி வரிசை வந்திருக்குமே தீபாவளி வரிசை வந்திருக்குமே அப்பா ஆகப்பட்டவர் பெண் பிள்ளைகள் மீது அளவற்ற ஆசை கொண்டிருப்பாரு அப்பேற்பட்ட அப்பா ஆகப்பட்டவர் இன்று இறந்து விட்டார் என்று அவர்களை பார்த்து அழுவது அப்பா சாமி கற்பனை காத்திருக்கிறது என்னுடைய மனைவியாகப்பட்டது மாங்கல்யத்தில் தன்னுடைய கணவர் சென்று விட்டாரே தன் கணவர் இருந்திருந்தார் என்னமே அப்பேற்பட்டு இழந்து விட்டார் என்று இவர்கள் அனைவரும் இந்த உற்றார் உரையில் செல்லக்கூடிய யாவற்றமான பேர்களை அழுவதற்கு கண் கொள்ளா காட்சி இருக்கிறது அப்படி இந்த பூ உலகத்திலே இவர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பார் அண்ணனை போல பேர் படைத்தாயே அண்ணனை போல பேர் படைத்தாயே அண்ணனை போல பேர் படைத்தாயே அண்ணனை போல பேர் படைத்தாயே இந்த கலியுகம் அப்பா முருகன் அப்பா செத்த ஈடந்தயிரி அப்பா முருகன் அப்பா ஐயா முருகன் ஐயா செம்பளரி பூர்க்க வேண்டும் ஐயா முருகன் தன்னுடைய தந்தையாக இருந்து விட்டார் என்று கணவர் இருந்து விட்டார் என்று பேர பிள்ளை இருக்கக்கூடிய நடைபெறும் அவர் செத்தடந்த ஒரு செவ்வளரி பூர்க்காக அந்த 16 நாட்களாக எப்ப பிரிந்திருந்து இப்ப பார்த்த முகத்தில எப்ப காண்பேட எப்ப என்று அழுவதோ செத்தடந்த ஒரு செவ்வளரி பூர்க்காதா இவர் மாநில ஒரு மல்லிகை பூ பூர்க்காதா என்று இந்த 16 அப்பா ஒண்ணு நான் பார்த்து எப்படி எடுக்கிறேன் நான் போட்டா பீடித்து வைத்து அப்பா முருகன் அப்பா ஐயா முருகன் அப்பா போக வர இழந்தேடி பார்த்திருந்தேனா அப்பா முருகன்
பாக்கி வரப்பட்டு வச்சு போறீங்க வந்து போறீங்க எங்க வீட்டு வேலை காரணம் வீட்டுல போறாய் மத்தல பாலு மாமா எங்க ஆம்பளைங்க தொப்புல காட்டுறாங்க நான் எங்க பாத்து நீங்க பாத்துங்க அரிசி மாவு தோசை அகலம் குறைஞ்சு போச்சுன்றியா தோசை மாவு ஊத்து மாவு போடுற கம்மியாச்சுன்னு சொன்ன கேட்க நீ அது அகலம் குறைஞ்சு போச்சு ஐயா அவரை நான் வாச்சுக்கிறேங்க நீ நானும் வச்சுக்கிறேன் ஊர்ல சொல்லாது இந்த வீட்டு கருப்பு கட்டி வச்சுட்டு வெளியே போடுறா நீ பேர நீ பேப்பர் போடுறா ரூம்ல வெளியே சொல்லுடா டேய் அது மட்டுமா நீ பாத்து இன்னோ தரறானே ஏற சல்லிறானே ஐயா வாங்கடா டேய் சிமோ ஏ மாமா அது மட்டும் தெரியுமா டேய் இது பொண்ணான கலர் தெரியுமா ஏன் கேரிக்கிற பாடு பாட்டு விட வணக்கம் நீ திருப்பட அடிக்கணும் அடி சொல்ல காட்டு நல்லா நல்லா அடி வாங்க
பட்டார அளவுல ஒரு வேஷம் போட்டு வந்து வாங்கிக்கோ இல்ல ஆடத்துக்கே வராதுன்னு சொன்னேன். அவன் முதல்ல என்கிட்ட பபுள் வேஷம் கட்டு வராம சொல்லி கேட்கல. ஏன் சாமி வா சிறிய பிள்ளையா இருந்தாலும் ஜான் பிள்ளையா இருந்தாலும் அப்படியே நீங்க ஆம்பளை பிள்ளை மாதிரி நான் சொன்னேன் உங்களை பார்த்து ஏன் வாய் இப்படி திறந்து நீங்க 9 நான் சொல்லுவேனா? இந்த பாண்டி மலை சத்தியமா நீ 8க்கு மூத்தவடா. சூரவாசம் கட்டினது என்ன அடி அடிக்கிறாரு போட. அதனால உன்னை பார்த்து 8க்கு மூத்தவன் 10க்கு இளையவன் 9 நான் சொல்லுவேனா? சாட்சியா உன்னை பார்த்து 6:45 சொல்லுவேனா சாமி? இதெல்லாம் நாய் இல்ல 9 9 என்றால் என்ன? நவகிரகங்கள். எப்படி? நவகிரக ஸ்தலங்கள். இவன் ஒரு வணக்கம். ஆளை பார்த்தால் அழகா இருக்கீங்க, அரியா பிள்ளையா இருக்கீங்க, இதெல்லாம் குச்சி குச்சியா வச்சிருக்கீங்க, குண்டு குண்டா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கீங்க. சும்மா இருக்குமாடா? என்னது அறிவு இருக்கா? அம்மா துட்டு இருக்கும். சரி உங்களை பார்த்து வெளியே போக மாட்டேன்னு சொன்ன. அதனால உங்களை பார்த்து அழகா இருக்கீங்களா? அம்சமா இருக்கீங்க. நீங்க எங்க கட்டிக்கார ஆடுறீங்க? எங்க ஊர்ல விஜயம் இப்ப ஆடுறீங்க. எந்த ஜமான் இருக்கிறீங்களா? எடுக்கிறீங்களா? எந்த ஜமான்? திருமால் நாடக ஜமால். ஸ்ரீ திரௌபதி அம்மன் நாடக சபா. ஸ்ரீ திரௌபதி அம்மன் நாடக சபா திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் இன்னும் சிறுபாக்கம் நன்னகரத்தில் வாழ்ந்தருடையான திருமால் நாடக ஆசிரியர் பெருமானாகி ஏழுமலை இருக்கிறாரு. அவருக்கு மறுபெயர் திருமால் ஆசிரியர். அந்த கம்பெனில கட்டிக்கார கேள்விப்பட்டேன். கட்டிக்கார சுரவேச ஆடுற, பொண்ணுவேச ஆடுற, தலைவேச ஆடுற, எல்லாம் நாரதர் ஆடுற, கிஸ் ஆடுற, எல்லாத்தையும் ஆடுற. ஆடுறப்பா நாடகத்தை வயசு வருது. அதனால உங்களை பார்த்து சின்னதா ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். ஏன் பயப்படுறீங்க? நீ கிட்ட வந்தாலே எனக்கு ஒரு ஏன் பயப்படாதீங்க? அதனால இது என்னது? இதெல்லாம் என்ன? சபை விட்டு போன வெட்டிடுவேன். கிட்டவா என்னது? சபை 4 வருடத்தால் அமைந்துள்ள சபை. எப்படி? பிரம்மர், வைசியர், சத்திரியர், சூசார் என்று சொல்ல முடியாது 4 வருடத்தால் பெற்றெடுத்த தாய் தந்தை மாறி இருக்கிறார்கள். நம்மளை போல் பொங்கல் அடிக்கிட்டு ஒரு அப்படி இருக்கக்கூடிய புண்ணிய சேத்திரம் விஜயபுரூர்ல நாடக பேராசிரியர்கள், கல்வி மான்கள், கல்விக்கு சிறந்த நாடு, பல கலைஞர்கள், பல நாடக பேராசிரியர்கள் வாழக்கூடிய ஊரு. அந்த ஊர்ல இன்று இரவு எதற்காக ஏன் நாடகம்?
இந்த முருகன் இறந்து விட்டார். முருகன் ஐயா இறந்து விட்டார். 4ஆம் மாதம் சேர வேண்டும் என்று ஒரு இரவு கூத்து. அவருக்காக இன்று ஒரு கேளிக்கை தெருக்கூத்து கண்ணோடி சிலப்பதி நாடகத்தை வச்சிருக்காங்க. அந்த நாடகத்துல இன்றைக்கு நீங்க 10 மணிக்கு கெட்டிக்காரனா வெளி வந்தீங்க. வெளி வந்த உடனே நீங்க அழகா பார்த்து வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீங்க போய் நல்லா செஞ்சீங்களா? நான் போய் உன்னை பார்த்து சேவிங் பண்ணேன்னு கேட்பனா? நீ வேற ஏன்னா போய் குச்சி ஐஸ் சாப்பிட்டு வந்து சொல்லுவனா? டேய் அதுல போற வந்தன வழிபாடு செய்துங்களா? வந்தன வழிபாடு செய்துங்களா? இருக்கக்கூடிய கற்றோர் கண்ணைச்சோர் நம்மளை எல்லாம் பெற்றோர் மாதா பிதா பெற்றோர் மாதா பிதா குருவுக்கு ஒப்பாகிய சபை. இந்த சபை முன்பாக இதோ ஐயா காலம் சென்று விட்டார். எப்படி இருக்கிறது சபை? சலதார விழுது நீரும் சாகரம் தன்னை சார்ந்தார். தன் குளமன்றே ஒப்புக்கல்லும் குறைகளால் வெறுப்பதுண்டு. இந்த புலவர்கள் சபையில் கூடி முன்கவியாளர் நலியவே செய்த குற்றம் நலமன்றே ஒப்புக்கொள்வார். அப்படி கடல் நீருக்கு ஒப்பாகிய சபை. அப்பேற்பட்ட இன்னும் நாடகாசிரியர் நாடக பேராசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் கூறிய இன்னும் ஜெயவேல் மாமா இருக்கிற நாடகாசிரியர் அவருடைய மாமனார் மாமா முருகன் ஐயா இருக்கிறாரு, இறந்து விட்டார். அப்படி என்று அவருக்காக நாடகத்தை வைத்திருக்கிறார். அந்த நாடகத்தை வைத்துள்ள அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் பங்காளி இன்னும் உள்ளூர் வெளியூர் நாடக நண்பர்கள் இதே ஊரை சேர்ந்த நாடக பேராசிரியர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாவாசிக்கக்கூடிய அண்ணன் யார் அவரு பேர் முழு பேர் சிவபிரகாசம் சொல்லக்கூடிய குட்டியனார் மைத்திரியான கோலடி சக்கரவர்த்தி யார் அவரு பாலு சொல்லக்கூடிய மைத்திரி இருக்கிறாரு. அவருக்கு முழு பேர் தான் கடாப்பட்டி ஊருக்கு சொந்தக்காரு. யாருக்கு? இறந்தவருக்கும் அங்கேயும் சொந்தக்காரர் இருக்காங்க. அப்பேற்பட்ட இன்னொரு இசையமைப்பாளர் கோவிலதான் இருக்கிறாரு. வேலையா இருக்கிறாரு. வேலையா அவர்களுக்கும் இன்னும் நாடகாசிரியர் தேவை இருக்காங்க. பேரு சொல்லணும்னா அந்த பேரே சொல்லிட்டு போலாம். இருக்கக்கூடிய அனைத்து நல்லுறவுகளுக்கும் தாமரம் வழங்கி அந்த தாமரத்தை ஏற்று வந்த இதே நாடகாசிரியர் இருக்கிறார். இன்னும் திருமண நாடகாசிரியர் இருக்கிறாரு. அவருக்கும் இந்த சிறு வயதிலே படிக்கும் வாலிப சிங்கம் வருங்கால நாடக கலைஞர் கலையாகப்பட்டு இதோடு போய்விடாது, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இன்னும் 14ஆம் படிக்கக்கூடிய இதோ மைத்திரர் பூவரசன் உங்களுக்கும் இந்த சிறுவன் செந்தில் கோடான கோடி வணக்கம். வணக்கம் சொன்னால் தெரியுமா? பெருந்திருவாள் பெருந்திருவாளை அப்படி என்று உனக்கு தெரியும்.
தெரியும். பிறந்த நாடு இருக்கிறது, தேசங்கள் இருக்கிறது. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அவனுக்கு 2 வீடு. பிறந்த வீடு, புகுந்த வீடு. அது பிரகாரம் நான் இப்ப புகுந்து விட்டேனே, திருமணமாகி யாதொரு குறையும் இல்லாமல் இருக்கிறேன்.